வணக்கம். இன்னைக்கு நாம இன்டர்நெட் பத்தின ஒரு பெரிய முரண்பாட பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது, யாருடைய கண்ட்ரோல்லயும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு உருவாக்கப்பட்ட இன்டர்நெட் இன்னைக்கு எப்படி பாருங்க, சில பெரிய கம்பெனிகளோட கைக்குள்ள வந்து மாட்டிடுச்சு. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திடீர்னு பாக்குறீங்க, உங்க வாட்ஸ்அப் வேலை செய்யல, இன்ஸ்டாகிராம் ஓபன் ஆகல, ஃபேஸ்புக்கும் அப்படியே நின்னு போச்சு. அந்த கொஞ்ச மணி நேரம் எப்படி இருந்துச்சு? ஆமா, சுமாரா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே உலகம் பூரா டவுன் ஆயிடுச்சு. நம்மள நிறைய பேருக்கு மொத்த இன்டர்நெட்டுமே நின்னு போச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஆனா இது வெறும் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிற விஷயமா மட்டும் இல்ல. இதோட உண்மையான தாக்கம் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே அதிகம். யோசிச்சு பாருங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதையெல்லாம் நம்பி பிசினஸ் பண்ற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வியாபாரிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் லாகின் வச்சு மத்த ஆப்ஸை யூஸ் பண்றவங்களால அதையும் யூஸ் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா, சில ஆப்பிரிக்க நாடுகள்ல ஃபேஸ்புக்கோட ஃப்ரீ பேசிக்ஸ் திட்டம் மூலமா இன்டர்நெட் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த 6 மணி நேரமும் இன்டர்நெட்டே இல்லாம போயிடுச்சு. அதுதான் நிதர்சனம். இந்த ஒரு சம்பவம் இன்டர்நெட் இப்படி ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கிறதோட ஆபத்துக்களை நமக்கு தெள்ள தெளிவா காட்டிடுச்சு. ஒரு காலத்துல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தனித்தனி கம்பெனியா இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்ங்கிற ஒரே கம்பெனிக்கு கீழே இருக்கு. அதனால தான் ஒன்னு நின்னா மத்ததும் சேர்ந்து நின்னு போகுது. இந்த நியூஸ்ல சொல்ற மாதிரி தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் சர்வீஸ் எல்லாமே ஒரே ஓனர் கிட்ட இருந்தா இப்படி தான் ஆகும். இதை நாம ஏதோ ஒரு கம்பெனில நடந்த டெக்னிக்கல் பிரச்சனையை மட்டும் பார்க்க கூடாது. இது நம்மளோட டிஜிட்டல் உலகத்தோட அடித்தளத்திலே ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இன்டர்நெட்டை உருவாக்குனதோட நோக்கமே இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதோட கதை பனிப்போர், அதாவது கோல்ட் வார் நடந்த காலத்துல ஆரம்பிக்குது. அப்போ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. சோவியத் யூனியன் ஒரே ஒரு மிசைல் அட்டாக் பண்ணா கூட போதும், அமெரிக்காவோட மொத்த கம்யூனிகேஷன் சிஸ்டமும் அழிஞ்சு போயிடும்னு அமெரிக்க ராணுவ நிபுணர்கள் பயந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்களோட சிஸ்டம் ரொம்பவே சென்ட்ரலைஸ்டா, அதாவது ஒரே மையத்தை நம்பி இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா வந்ததுதான் பரவலாக்கம், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் ஒரு ஐடியா. அப்படின்னா என்ன? எந்த ஒரு கம்ப்யூட்டரையோ இல்ல ஒரு கேபிளையோ மட்டும் நம்பி இல்லாம பல வழிகளில் தகவலை பரிமாறிக்கிற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறது. இதனால நெட்வொர்க்கோட ஒரு பகுதி தாக்கப்பட்டா கூட மற்ற பகுதிகள் வழியா கம்யூனிகேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட முழு டிசைன் கான்செப்டே ஒரே வரியில சொல்லணும்னா அது நோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா மொத்த சிஸ்டமும் முடங்கி போகாத ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கணும். இதுதான் இன்டர்நெட்டோட ஆரம்ப கால நோக்கமா இருந்துச்சு. இந்த பயணத்துல சில முக்கியமான மைல்கற்கள் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1969ல ஆர்பானெட்னு முதல் டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. அடுத்து 1983ல வேறு வேற கம்ப்யூட்டர்ஸ் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிறதுக்கு உதவுற டிசிபி ஐபின்னு ஒரு புரோட்டோகால் வருது. கடைசியா 1991ல டிம் பர்னர்ஸ்-லீயோட ஒரு கண்டுபிடிப்பு இன்டர்நெட்டை மிலிட்டரி லேப்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துச்சு. அந்த கண்டுபிடிப்பு பேரு தான் வேர்ல்டு வைட் வெப். நாம சுருக்கமா வெப்னு சொல்றோமே, அதுதான். இதுதான் இன்டர்நெட்டோட உண்மையான சக்தியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பத்தை சரி பண்ணிடலாம். இன்டர்நெட்டும் வேர்ல்டு வைட் வெப்பும் ஒன்னு கிடையாது, ரெண்டும் வேற வேற. எப்படின்னா, இன்டர்நெட்டை ஊர்களை இணைக்கிற ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ வேர்ல்டு வைட் வெப்புங்கிறது அந்த ரோட்ல இருக்கிற வீடுகள், கடைகள் மாதிரி. நீங்க பிரவுசர்ல ஒரு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி போறீங்கன்னா நீங்க வெப்பை யூஸ் பண்றீங்க. ஆனா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணும் போதே நீங்க நேரடியா இன்டர்நெட்டை யூஸ் பண்றீங்க. இந்த வேர்ல்டு வைட் வெப்பை கண்டுபிடிச்ச டிம் பர்னர்ஸ்-லீ இதை எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாரு. அவரோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், ஆனா பெருசு. உலகத்துல யார் வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் எந்த தகவலையும் பகிர்ந்துக்க ஒரு திறந்த வெளியை உருவாக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த நல்ல நோக்கம் என்ன ஆச்சு? ஆரம்பத்துல அவ்வளவு சுதந்திரமா இருந்த வெப் இன்னைக்கு எப்படி சில கம்பெனிகளோட கண்ட்ரோலுக்கு போச்சு? இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இத உருவாக்குன அதே டிம் பர்னர்ஸ்-லீயே இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? வெப் பல விஷயங்கள்ல தோத்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. ஃபேஸ்புக், கூகுள் மாதிரியான கம்பெனிகள் இன்டர்நெட்ல அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டி அதை மறுபடியும் ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா மாத்திட்டாங்கன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு.
இந்த மாற்றத்தை நம்ம வெப் 1.0 வெப் 2.0ன்னு ரெண்டா பிரிக்கலாம். வெப் 1.0ங்கிறது 90கள்ல இருந்த காலகட்டம். அப்போ நம்ம டேட்டா எல்லாம் ஹாட்மெயில், யாஹூன்னு பல சர்வர்கள்ல பிரிஞ்சு இருந்துச்சு. ஆனா வெப் 2.0 அதாவது இந்த சோஷியல் மீடியா காலத்துல நம்மளோட எல்லா டேட்டாவும் ஃபேஸ்புக், கூகுள் மாதிரி சில கம்பெனிகளோட சர்வர்ல போய் குவிஞ்சிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? சிம்பிள். இந்த சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா நாம அதுக்கு கொடுத்த விலை நம்மளோட டேட்டா. இந்த டேட்டாவெல்லாம் ஒரே இடத்துல சேகரிச்சதுனால இந்த கம்பெனிகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுச்சு. இதனால இன்னும் நிறைய யூசர்ஸ் இந்த சில தளங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இன்டர்நெட்டோட அந்த பழைய டீசென்ட்ரலைஸ்ட் கனவை மறுபடியும் கொண்டு வரவே முடியாதா? முடியும்னு பலர் நம்புறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பேர் தான் வெப் 3.0. வெப் 3.0வோட முக்கியமான நோக்கமே அதிகாரத்தை மறுபடியும் நம்ம கைக்கு கொண்டு வர்றது தான். எப்படின்னா, முதல்ல உங்க டேட்டாவோட கண்ட்ரோல் ஃபேஸ்புக் கிட்டயோ கூகுள் கிட்டயோ இருக்காது, உங்ககிட்டயே இருக்கும். ரெண்டாவதா, நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் எந்த ஒரு பெரிய கம்பெனியும் சார்ந்து இயங்காது. சுருக்கமா சொல்லணும்னா, இன்டர்நெட்டோட பவர் மறுபடியும் மக்கள்கிட்டயே திரும்பி வரும். சரி, இந்த டீசென்ட்ரலைஸ்டு எதிர்காலத்தை யார் உருவாக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வெப்பை உருவாக்குன அதே டிம் பர்னர்ஸ்லி இப்போ சாலிட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. இது எப்படின்னா, உங்க டேட்டா எல்லாம் ஃபேஸ்புக், கூகுள் சர்வர்ல இல்லாம உங்களுக்கே சொந்தமான ஒரு பர்சனல் டேட்டா பாட், அதாவது ஒரு பர்சனல் டிஜிட்டல் லாக்கர்ல இருக்கும். எந்த ஆப் உங்க டேட்டாவை யூஸ் பண்ணலாம்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. அடுத்து மாஸ்டர்டான். இது பார்க்க ட்விட்டர் மாதிரி இருந்தாலும் இதோட அமைப்பு டோட்டலா வேற. ட்விட்டருங்கிறது ஒரே ஒரு பெரிய கம்பெனி. ஆனா மாஸ்டர்டான் ஆயிரக்கணக்கான தனித்தனி சர்வர்களோட ஒரு கூட்டமைப்பு. நீங்க எந்த சர்வர்ல அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் மத்த சர்வர்ல இருக்கிறவங்களோட பேச முடியும். கடைசியா இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கிறது பிளாக் செயின் மாதிரியான டெக்னாலஜி. இது எந்த ஒரு கம்பெனியோட கண்ட்ரோலையும் இல்லாம ஒரு பொதுவான டிஜிட்டல் ரெக்கார்டு மாதிரி. இதுதான் நடுவுல யாரும் இல்லாம ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கனவோட ஆரம்பிச்ச இன்டர்நெட் இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டுங்கிற ஒரு யதார்த்தத்துல மாட்டி நிக்குது. இப்போ வெப் 3.0ன்னு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, அடுத்த தலைமுறை வெப்பை யார் உருவாக்க போறா? இந்த முறையாவது அதோட கண்ட்ரோல் மக்களாகிய நம்மகிட்ட இருக்குமா? யோசிச்சு பாருங்க.